ஆண்டில் ஒரே ஒரு இரவு. சிவனின் அருள் பூமியை மிக அருகில் தொடும் இரவு. அதுதான் மகா சிவராத்திரி. இந்த இரவில் சிவன் உறங்குவதில்லை. உலகின் ஒவ்வொரு உயிரையும் கருணையுடன் நோக்கிக் கொண்டிருப்பார் என்று புராணங்கள் சொல்கின்றன. அதனால்தான் இந்த இரவில் விழித்திருந்து ஒரு நாமம் சொன்னாலும் ஒரு இலை அர்ப்பணித்தாலும் அது பெரும் புண்ணியமாக மாறுகிறது. இவ்வழிபாடு தொடங்கிய ஆரம்பப் புள்ளி எது தெரியுமா? ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட ஒரு பண்டைய தேசம். அந்த காட்டில் ஒரு ஏழை வேடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வேதம் தெரியாது, மந்திரம் தெரியாது, பூஜை முறைகள் எதுவும் தெரியாது. அவனுக்கு தெரிந்தது வயிற்று பசி மட்டுமே. ஒரு நாள் மாலை வேளை வேட்டைக்குச் சென்ற வேடனுக்கு ஒரு மிருகமும் கிடைக்கவில்லை. இரவு நெருங்கியது. காடு இருண்டது. பசி அதிகரித்தது. பயத்துடன் வேடன் ஒரு பெரிய மரத்தில் ஏறினான். அது ஒரு வில்வ மரம். கீழே பார்த்தபோது மரத்தின் அடியில் ஒரு சிறிய பழமையான சிவலிங்கம். ஆனால் அவன் அறியவில்லை. பயம் காரணமாக மரத்திலிருந்த இலைகளை பறித்து கீழே வீசினான், விலங்குகளை விரட்ட. அந்த ஒவ்வொரு வில்வ இலையும் சிவலிங்கத்தின் மேல் விழுந்தது. அறியாமலே அவன் சிவபூஜை செய்தான். இரவு முழுவதும் அவன் உறங்கவில்லை. பயம், பசி, காடு அவனை விழித்திருக்க வைத்தது. மணித்தியாலங்கள் கடந்தன. நிலா நகர்ந்தது. நட்சத்திரங்கள் மாறின. அதே நேரத்தில் ஒவ்வொரு வில்வ இலையுடனும் சிவனின் கருணை அதிகரித்தது. அறியாமலே அவன் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்தான். அந்த இரவின் முடிவில் அடர்ந்த காட்டையே ஒளி நிரப்பியது. நீல ஒளி, அமைதி, கருணை. சிவன் அங்கே தோன்றினார். வேடன் நடுங்கினான், அழுதான், பணிந்தான். சிவன் சொன்னார், நீ அறியவில்லை, ஆனால் உன் உள்ளம் தூய்மையானது. இந்த சிவராத்திரியில் நீ செய்த பக்தி உன்னை உயர்த்தியது. சிவனின் கருணையால் அந்த வேடனின் பாவங்கள் கரைந்தன. அவன் மோட்சமடைந்தான். இந்த கதை நமக்கு சொல்லுவது என்ன? பெரும் சடங்குகள் அல்ல, ஆழ்ந்த அறிவல்ல, சரணாகதி மட்டுமே போதும். இந்த சிவராத்திரியில் நீங்கள் செய்யும் ஒரு விரதம், ஒரு நாமம், ஒரு வில்வ இலை, அனைத்தையும் சிவன் காண்கிறார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவா. அவர் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.